இவங்க பேர் தேவி, வயசு 41, வயது 167 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அசுவினி, சாதி வன்னியில் காடவரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 27,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் யாரும் கிடையாது, சகோதரி யாரும் கிடையாது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இவங்க பேர் தீபமாலா, வயசு 33, வயது 166 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, சாதி வன்னியில் கச்சிராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 10,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர் இருக்காங்க, சகோதரிகள் 2 பேர் இருக்காங்க. கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இவங்க பேர் ஆராதனா, வயசு 40, வயது 159 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம், சாதி வன்னியில் காளிங்கரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 24,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இவங்க பேர் ஹரிணி, வயசு 29, வயது 161 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி வன்னியில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 28,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இவங்க பேர் தெய்வச்செல்வி, வயசு 32, உயரம் பார்த்தீங்கன்னா 168 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதிரை, சாதி வன்னியில் கச்சிராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 15,000 வாங்குறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இவங்க பேர் செல்லக்கிளி, வயசு 27, வயது 167 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் புனர்பூசம் 3ஆம் பாதம், சாதி வன்னியில் காளிங்கரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 36,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரிகள் யாருமே கிடையாது, சகோதரிகள் ஒருத்தவங்க இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.